அதிமுக அடுத்து என்ன அவங்களுடைய நிலை என்ன? அவங்க எம்எல்ஏ ஃபுல்லா தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. வெறும் 22 எம்எல்ஏ மட்டும் தான் எடப்பாடி பக்கத்துல இருக்காங்க. கட்சி நீடிக்குமா நீடிக்காதா? எடப்பாடி பழனிசாமி என்ன காதல் தோல்வி அடைஞ்சிட்டாரு, அவர் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறது. அவர் வளமா நல்லா இருக்காரு. தாவேக்கா அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால இவர்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம், பணவெறி, பதவி வெறி. அதனால இந்த இரண்டு சுயநலவாத கும்பலுக்கு இடையில இந்த அழிவுக்கு முழு முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனின் ஆதிக்க வெறி, தான் என்ற அகம்பாவம். இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் என்ன? பாஜக தான் சொல்றாங்க. போச்சு. ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்விக்கு காரணம் நான் தான், சீமானு அதானே சொல்றாரு. இல்ல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதுவுமே பேச மாட்டாரு. அவர் காரணம் மக்கள் வாக்களிக்கல, மக்களை குற்றம் சொல்லணும், தொண்டர்கள் சரியா வேலை செய்யல, தெருவுல போறவங்க சொல்றதையெல்லாம் நான் கேட்கணுமான்ட்டு இன்னைக்கு இவர் தெருவில் நிற்கிறார். சட்டமன்றத்துல நிறைய நேரலை எல்லாம் வந்துட்டு இருக்கு. யார் எப்படி பேசுறாங்க நம்ம பாக்குறோம். ஆளுங்கட்சி தரப்பு எப்படி பேசுறாங்க, எதிர்கட்சிகள் எப்படி பேசுறாங்கன்ட்டு. ஆனா விஜய் அவர்கள் வீட்டுல போய் மறுபடியும் அறிக்கை போறாரு. எதா இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேசணும்ல. டைலாக் பேசி வந்தவர் கொஞ்சம் பழகிட்டு, கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் என்ன சீமானா என்ன? சப்ஜெக்டை சொன்னா உடனே ரியாக்ட் பண்றது. ஒரு ஜோசிக்காரன் போதும் தமிழ்நாட்டுக்கு, அவன் தலையெழுத்தையே அவனுக்கு ஜோசி பார்க்க தெரியும். அடுத்து வந்து திமுகவும் அதிமுகவும் அடுத்த எலெக்ஷன் 2031 வந்து நீடிச்சு மேல வருவாங்களா சார்? இல்ல அந்த கட்சியினுடைய அழிவு காலம் எடப்பாடி பழனிசாமி திமுக சேர்ந்துருவாங்களான்னு கேளுங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டார் சொல்லி மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்வி எழுந்துருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக கூட்டணிகள், அதன் பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்ந்து அவர் கூட்டணி அமைச்சு ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக அடுத்து என்ன அவங்களுடைய நிலை என்ன? அவங்க எம்எல்ஏ ஃபுல்லாக தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. வெறும் 22 எம்எல்ஏ மட்டும் தான் எடப்பாடி பக்கத்தில் இருக்காங்க. கட்சி நீடிக்குமா நீடிக்காதா? எடப்பாடி அவர்கள் அடுத்து என்ன ஆக போறாங்கன்ற மாதிரி கேள்வி எழுதிட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன காதல் தோல்வி அடைஞ்சிட்டாரு, அவர் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு. அவர் வளமா நல்லா இருக்காரு. ஓகே, அதனால அவருக்கு எந்த குறையும் இல்லை. அவர் வாழ்க்கைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காரு. கட்சிக்கு பிரச்சனை வருதுல்ல சார்? ஒன்று. அடுத்து எம்எல்ஏக்கள் தாவேக்கா கட்சிக்கு போகல, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தாவேக்கா அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க தாவேக்கா கட்சிக்கு வந்து போயிடல. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ஆதரவை பெற்று அவர் முதலமைச்சராக முயற்சி செய்தார். அதற்கு வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களும் ஆதரவாக தான் இருந்தாங்க. அடுத்து திருமாவளவனை முதலமைச்சராக்கி இவர்கள் எல்லோரும் அமைச்சர்களாகி அதற்கு திமுக ஆதரவை பெறுவதற்கு முயற்சி செய்தார்கள். அது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. இதற்கு முன்பு அந்த திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு கம்யூனிஸ்ட் ஒத்துக்கல. அதனால இவர்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம், பணவெறி, பதவி வெறி. அதனால ஒரு பிரிவினர் தற்பொழுது தாவேக்காவை ஆதரிச்சிருக்கிறாங்க. ஒரு அதுல 5-8 பேர் அமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தனக்கு பொதுச் செயலர் பதவி ரொம்ப முக்கியம் என்று அந்த பதவிக்கு ஆசைப்படுறாங்க. அதனால இந்த இரண்டு சுயநலவாத கும்பலுக்கு இடையில உண்மையான அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள் வருத்தத்தோட நடப்பதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த உண்மையான தொண்டர்கள் இப்ப யார் பக்கம் சார் இருக்காங்க? சி.வி. சண்முகம் பக்கம் இருக்காங்க, எடப்பாடி கட்சி பக்கம் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கம். ஓகே, 2 பேர் பக்கமும் இல்லை அப்படின்னு. ஓபிஎஸ் போன போது எல்லாரும் போயிருப்பாங்கல்ல. ஆமா, சசிகலா நீக்கப்பட்ட போது எல்லாரும் போயிருப்பாங்கல்ல. தினகரனோடு எல்லாரும் போயிருப்பாங்கல்ல. அவர்கள் என்றென்றைக்கும் வாழ்நாள் முழுக்க எம்ஜிஆர் வழியில் அதிமுகவில் தான் இருப்பாங்க. இவர்கள் இடையில தங்கள் சுயநலத்துக்கு அவர்களை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. இல்லை, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எடப்பாடி தான் கொஞ்சம் சுயநலமா இருந்துட்டாரு, எல்லாரையும் ஆதரிச்சு ஒன்று சேர்த்துருந்தா இந்த மாதிரி ஒரு தோல்வி சந்திச்சிருக்க மாட்டாரு. சசிகலா அவர்கள், பன்னீர்செல்வம், டிடி தினகரன் எல்லாருமே சேர்த்துருக்கலாம். கடந்த 10 ஆண்டுகளில் 45% வாக்கு வங்கியாக இருந்த அதிமுக, ஆளுகிற கட்சியாக 140 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த அதிமுக, 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த அதிமுக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை. 140 என்பது இன்றைக்கு வெறும் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள். 45% வாக்கு வங்கி இன்றைக்கு 20%, 21% வாக்கு வங்கி. இந்த அழிவுக்கு, வாக்கு சிதைவிற்கு முழு முதல் காரணம், மொத்த காரணம் எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனின் ஆதிக்க வெறி, தான் என்ற அகம்பாவம்.
அனைவரையும் அனுசரித்து செல்லாமல், எல்லோரையும் அரவணைத்து செல்லாமல், தொடர்ச்சியா இந்த 10 ஆண்டுகளில் அவர் செய்ததெல்லாம் ஒரே ஒரு சாதனை தான், நீக்கம். கட்சியை விட்டு நீக்கம். இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம்ங்கிற மாதிரி யாரெல்லாம் தனக்கு போட்டியா இருப்பாங்களோ, யாரெல்லாம் அறிவுபூர்வமா சிந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் கருத்து சொல்றாங்களோ எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கிடணும். ஆனா திமுகவுடைய பாதி கட்சியை முடிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்றாங்க, பாஜக தான் சொல்றாங்க. பாஜக கூட கூட்டணி வச்சுதான் எந்த கட்சி வந்து விளங்காது. எங்க போச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தி எங்க போச்சு? சொல்றவங்க நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், பதில் சொல்ற எனக்கு அறிவு இருக்கணும்ல. கண்டிப்பா. இல்ல நான் சரியா தான் இருந்தேன், அந்த தம்பி கேட்டது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆலோசனை வழங்கினா முடிவு நம்ம சரியா எடுக்கணும்ன்ற மாதிரி. ஓகே. ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தோல்விக்கு காரணம் நான் தான், எத்தனையோ வெற்றிகளுக்கு காரணம் நான் தான் சொல்லி நான் எப்படி பொறுப்பேற்றுறேன், அதே மாதிரி இந்த தோல்விக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன். சீமானா அதானே சொல்றாரு. இல்ல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதுவுமே பேச மாட்டாரு. அவர் காரணம் மக்கள் வாக்களிக்கல, மக்களை குற்றம் சொல்லணும், தொண்டர்கள் சரியா வேலை செய்யல, வேட்பாளர்கள் சரியா பணம் செலவு பண்ணல. இப்ப நம்ம சரியா தான் இந்த அதிமுக ஒரு அறிக்கை விட்டாங்க பாத்தீங்களா, 47 சீட்டும் 1.25 கோடி வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமியின் முகத்துக்காக விழுந்தது, அவர் உழைப்பால் பெற்றது, அவர் போட்ட பிச்சை. இதெல்லாம் சொல்லாமா யாராவது? இவர் என்ன தனியா கட்சி ஆரம்பிச்சு இதை பெற்றாரா? எம்ஜிஆர் கட்சியில குப்பை சுப்பை எவன் அந்த பொறுப்புல இருந்திருந்தாலும் இன்னும் 100 வருஷத்துக்கு எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு ஆட்சி நடத்தி இருக்கலாம். கட்சி சிதையடையாமல், சிதைவுறாமல், யாரையும் நீக்காம, எல்லோரையும் அனுசரித்து அன்பால் வழி நடத்தி இருந்தா. இவர் எல்லாத்தையும் சிதைச்சிட்டு அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமியின் உழைப்பால் அவரது முகத்துக்கு. இந்த முகம் எப்படி இருக்கு? இந்த முகத்தை பார்த்து எவனாவது ஓட்டு போடுவானா? இந்த தேர்தலுக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடி செங்கோட்டை ஒரு பேட்டி கொடுத்தாரு, நம்மளே பார்த்துருந்தோம். எடப்பாடி வந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணணும், எல்லாரும் ஒன்று சேர்க்கணும், அப்படி சேர்த்தா மட்டும் தான் அந்த கட்சி வந்து அடுத்த இடத்துக்கு போகும். 2024 நான் கொடுத்தப்பா, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்க, அப்பதான் அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலை நம்ம ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. ஓகே. அதை கேட்டுட்டு தான் எல்லா அமைச்சர்களும் போய் பேசினாங்க. செங்கோட்டையனும் அதை வலியுறுத்தினாரு. கடைசியில எனக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பட்டம் தெருவில் போறவங்க சொல்றதையெல்லாம் நான் கேட்கணுமான்ட்டு இன்னைக்கு இவர் தெருவில் நிற்கிறார். எனக்கு அதனால ஒண்ணும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தெருவில் நிற்கிறார். இப்போ வந்து என்ன ஒரு கேள்வி எழுதுனா, இடைத்தேர்தல் நிறைய வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வெளியில போனாங்க, இந்த 25 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகி அதுக்கு இடைத்தேர்தல் வருமானு கேட்குறீங்க. இல்லை சார், கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எம்எல்ஏ பதவி பறி போகும். அவங்க தாவேகா சார்பில் போட்டிடுவாங்களா இல்ல என்ன ஆகும்? அந்த அதுக்குள்ள இந்த அரசாங்கம் முடிஞ்சு போயிடும் 5 வருஷம். இதெல்லாம் ஹைகோர்ட்டு, அந்த கோர்ட், அது எப்படி இருக்கிற ஸ்பீக்கர் அவங்க அரசாங்கத்தை கவுத்துருவார் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஸ்பீக்கர் எந்த கட்சியை சார்ந்தவர்? அவர் என்ன எடப்பாடி பழனிசாமி நினைச்சீங்களா? சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுக்கு அவர் தான் அது செய்வார், சொந்த கட்சியை அழிக்கிறதுக்கு. புத்தியுள்ள யாரும் செய்ய மாட்டாங்க. ஸ்பீக்கர் ஒன்றும் முடிவு கொடுக்க மாட்டாரு, அப்படி இழுத்து இந்த அரசாங்கம் 5 வருஷத்தை ஓட்டுற வரைக்கும் அவர் இழுத்துவார். ஓகே. சட்டமன்றத்தில் நிறைய நேரலையெல்லாம் வந்துட்டு இருக்கு, யார் யார் எப்படி பேசுறாங்க நம்ம பார்க்குறோம், ஆளுங்கட்சி தரப்பில் எப்படி பேசுறாங்க, எதிர்கட்சிகள் எப்படி பேசுறாங்கன்ட்டு. ஆனால் விஜய் அவர்கள் வீட்டில் போய் மறுபடியும் அறிக்கை போறாரு, எதா இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேசணும்ல, வீட்டில் போய் அறிக்கை போறாருன்ற மாதிரி ஒரு விமர்சனம் மறுமலை வைக்கப்படுது. எப்படி சார் பார்க்கலாம்? அவர் ஏதாவது டைலாக் பேசி வந்தவர், கொஞ்சம் பழகிட்டு, கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் என்ன சீமானா என்ன கொந்தளிச்சு அப்படியே சப்ஜெக்டை சொன்னா உடனே ரியாக்ட் பண்றதுக்கு? அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் அவருக்கு டைம் கொடுங்க. ஓகே. ஆட்சிக்கு பக்கபலமா திமுக கூட்டணிகள்லாம் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டணி வந்து அப்படியே நீடிக்குமா சார்? அந்த ஆதரவு இருக்கு, பாலுக்கும் காவல் பூனைக்கு தோல என்னது அது மாதிரி இருக்க முடியுமா என்ன? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாதான் நான் போமான்னு சொன்ன அந்த முஸ்லீம் லீக் கூட ஸ்டாலின் வந்து புடிங்கிருங்கன்னு சொன்னாங்களா, நீ புடிங்கிடுவாங்க, ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்க. ஒரு 6 மாசம் அரசாங்கம் கவர்ந்துரும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் போட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஜோசியக்காரன் இல்ல, ஒரு ஜோசியக்காரன் போதும் தமிழ்நாட்டுக்கு. நிறைய பேர் பார்த்தா ஜோசியை பார்த்தா கூட ஒரு அரசு பதவி கிடைக்கின்ற அவன் தலையெழுத்தையே அவனுக்கு ஜோசியம் பார்க்க தெரியல. பார்த்து எனக்கு டைம் சரியில்லைங்க இப்ப போட வேண்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஓகே சார், இப்போ நிறைய வாக்குறுதிகள்லாம் விஜய் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் வந்து நிறைவேற்ற தாமதமாக கொடுங்க, டைம் கொடுங்க, பண்ணட்டும். லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். என்னாச்சு சார் 6 மாசம்? அது மக்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்கல்ல, நம்ம ஓட்டு போட்டு கொடுப்பாங்கல்ல. பெண்ணி கூட 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்கல்ல, மகளிர் வரவு வைக்கப்பட்டிருக்கு தான் வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து திமுகவும் அதிமுகவும் அடுத்த எலெக்ஷன் 2031 வந்து நீடிச்சு மேல வருவாங்களா சார்? இல்ல அந்த கட்சியினுடைய அழிவு காலம் எடப்பாடி பழனிசாமி திமுக சேர்ந்துருவாங்களான்னு கேளுங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி திமுக தொண்டர்கள் எந்த காலத்திலும் திமுகவை ஏத்துக்க மாட்டாங்க.
உண்மையான தொண்டர்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இல்ல இந்த கட்சி இதோட எடப்பாடி பழனிசாமி போய் திமுக சேர்ந்துடலாம், வேலுமணி சி.வி. சண்முகம் போன்றவர்கள் தாவேக்கால சேர்ந்துடலாம். ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த கட்சியில பயணிக்கிற நல்லவர்கள், நேர்மையானவர்கள் இந்த கட்சியை வழி நடத்தி மீண்டும் ஆளுகிற அதிமுகவை உருவாக்கலாம். திராவிட கட்சிகள்லாம் இந்த மண்ணில் வேரூன்றி இருக்காங்க, அவங்களை அழிக்க முடியாது சொன்ன ஒரு சமயத்துல விஜய் அவர்கள் வந்து 2 கட்சியுமே உண்மையிலே ஆட்டங்கான வச்சு இன்னைக்கு கொஞ்சம் கீழே போக வச்சாரு சார். நிச்சயமா திராவிட சித்தாந்தங்களால தான் தமிழ்நாடு 60 ஆண்டு காலம் இன்றைக்கு மற்ற வட இந்திய மாநிலங்களை பார்க்கிற பொழுது ஒரு உத்தரப்பிரதேசத்தையோ பீகாரையோ மகாராஷ்டிராவையோ மத்திய பிரதேசத்தையோ பார்க்கையில ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கு. அந்த சித்தாந்தத்தில் தவறில்லை. ஆனால் அதை வழிநடத்துகிற திரு ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகிய 2 பேரும் இந்த சித்தாந்தத்தை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். தங்கள் சுயநலத்துக்காக, ஒரு ஊழலுக்காக, தங்கள் குடும்பத்துக்காக இந்த சித்தாந்தத்தை ஒதுக்கிட்டு தங்கள் சுயநலத்துக்கு இருவரும் மறைமுக ஒப்பந்தத்தோடு செயல்பட்டாங்க. அதனுடைய வளர்ச்சியின் வெளிப்பாடு தான் உங்க சீமானுடைய வளர்ச்சி, விஜயனுடைய வளர்ச்சி, இதெல்லாம் ஏற்பட்டது. ஓகே, எம்ஜிஆர்ல எப்படி 72ல கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சி பிடிச்சாங்க, அப்புறம் 80 ஆட்சி பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் 84 தொடர்ந்து 3 முறை வெற்றி அடைஞ்சாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் பண்ண போறாரு, விஜய் அவர் இருக்க வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருக்க போறான்ற மாதிரி சொல்றாங்க. அதற்கான ஜோசிகாரன் சொன்னான் இல்ல, மக்கள் அவங்க தொண்டர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான சாத்தியக்கூறு அவன் ஜோசிகாரன் சொல்லியிருப்பா. அப்படி ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான், ஒரு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் அளவு அவரை ஒப்பிட முடியாதுன்னு சொல்றீங்க. சரி, ஓகே சார். நிறைய தகவல் கூட பையன் மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.